இயேசுவின் இடத்துல ஒரு சில ஆவிகளை கொண்டு வந்தார். மார்க் 9:25 அதுல வாசிக்கும் போது ஊமையும் செவிடுமான ஆவி இயேசு கிட்ட கொண்டு வர. மத்தேயு 12:22 எடுத்து வாசித்து பாருங்க. குருடும் ஊமையுமான ஒரு ஆவி. இன்றைக்கு இந்த ஆவிகள் அநேக கிறிஸ்தவர்களை கட்டி வைத்திருக்கு. இந்த ஆவி பிடிச்சதுன்னா என்ன செய்யும் தெரியுமா? உங்களால ஜெபிக்க முடியாது. உங்கள் நாவுல ஒரு கட்டு இருக்கு. நிறைய பேர் நல்ல ஆவியில நிரம்பி ஆராதிக்கும் போது சில பேர் பாருங்க அவங்களால ஆராதிக்கவே முடியாது, அவர்களால துதிக்கவே முடியாது, அவர்களால ஜெபிக்கவே முடியாது. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்கன்னா ஜெபம் ஓடாது, ஆராதனை ஓடாது, உங்களுக்கு ஆண்டவரை பார்க்க முடியாது. உங்கள் நாவு அந்நிய பாஷை நீங்க பெற்றிருப்பீங்க, ஆனா அந்த அந்நிய பாஷையில பேசி உங்களால ஜெபிக்க முடியாது. விடுதலையோடு உங்களால துதித்து ஆராதித்து பேசி ஜெபிக்க முடியாது, பாரத்தோடு ஜெபிக்க முடியாது. விண்ணப்பம் ஏன்னா அந்த ஊமையான ஆவி கிறிஸ்துவுடைய நாவை கட்டி வைத்திருக்கு. சில குருடான ஆவிகள் என்ன பண்ணும்? உங்களுடைய தரிசன கண்களை கட்டி முதல்ல நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவரை பார்த்திருப்பீங்க, தரிசனத்தை பார்த்திருப்பீங்க, தேவ தூதர்களை பார்த்திருப்பீங்க, அப்படியே மகிமையை பார்த்து. ஆனா இப்பெல்லாம் நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவரை பார்க்க முடியல, மகிமையை பார்க்க முடியல, தரிசனம் இல்ல, நல்ல நல்ல சொப்பனங்களை பார்ப்பீங்க, அதெல்லாம் கட்டப்பட்டு இப்போ உங்களுடைய கனவுல பாம்பு, பூரா, பிசாசு, நாய் இதெல்லாம் தான் வருது. கண்கள் கட்டப்பட்டு சிலருடைய ஆவிக்குரிய செவிகளுக்கு பிசாசு கட்டி இருக்கிறார். அதனால கர்த்தருடைய வார்த்தையை உங்களால கேட்க முடியல. என்னதான் பிரசங்கத்தை கேட்டாலும் ஆலயத்துல பாருங்க சிலர் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு சத்தமான ஸ்பீக்கர் இருந்தாலும் அவர்களுக்கு அது ஒரு தாலாட்டு போல இருக்கு. 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது. பவுல் இவ்வாறு கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறார். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கினான். எவ்வளவு வசனத்தை வாசித்தாலும் அந்த வசனத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியல. ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்க்கல, மகிமையை பார்க்க முடியல, பரலோக தரிசனத்தை காண முடியல. ஒரே இருளா இருக்கிறது. மனக்கண்கள் குருடாய் வைத்திருக்கிறான் பிசாசு. ரோமர் 11:8 சொல்லுகிறது. கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். கனநித்திரையின் ஆவி, காணாதிருக்கிற கண்கள், கேளாதிருக்கிற காதுகள், இது ஒரு விதமான பிசாசு. எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் அந்த வசனம் உள்ள போய் கிரியை செய்யாது. அதே பாவத்தோட தான் எழுந்து வெளியே போவாங்க. ஆண்டவர் எச்சரிப்பார், மகனே நீ மனம் திரும்பு. அந்த வசனம் உள்ள போவாத பாருங்க. பார்க்கிறதுக்கு நல்லா அவங்க கவனமா இருக்கிறாங்க, ஆனா வசனம் உள்ள கிரியை செய்யாது. செவிகள் கட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவைப்படுகிற முதல் விடுதலையை எங்கன்னா உங்கள் நாவு கட்டவிழ்க்கப்பட்டு ஒரு ஜெப அபிஷேகம் உங்கள் மேல வரணும். உங்க கண்கள் கட்டவிழ்க்கப்பட்டு கர்த்தருடைய தரிசனம் உங்கள் மேல வரணும். உங்கள் செவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு கர்த்தருடைய குரலை கேட்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில போராடுகிற இப்படிப்பட்ட கட்டுகள், ஜெபிக்க முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி, கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்க முடியாதபடி அப்படி போராடுகிற அந்த பொல்லாத வல்லமைகளை நான் இயேசுவின் நாமத்தினால அதட்டுகிறேன். ஆவி, ஆத்துமா, சரீரத்தை விட்டு அவைகள் வெளியேறி போவதாக.